ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 6th யூனிட் ப்ரோஸு த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட்டு பார்ட் 1 நம்ம அதில் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 பார்ட்டு தான் அதில் எடுத்திருக்கேன் நான். அதில் இதோட உங்களுக்கு அந்த ப்ரோஸ் இதில் முடியுது. இப்போ நேராக நம்ம கதைக்கு போயிடுவோம். அதில் இந்த ஆக்சிடென்ட் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பில் பைர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் அதில் எழுதியிருக்காரு. ஒரு என்ன அதில் சொல்ல வர்றாருனாக்க, அதாவது இவர் வந்து அதாவது 2 இடத்துல சிட்டிசன்ஷிப்பில் இருப்பார். அதில் லண்டனில் ஒரு இடத்துல சிட்டிசன்ஷிப்பில் இருப்பார், ஆஸ்திரேலியாவிலும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருப்பார். இவர் அடிக்கடி வந்து பிரயாணம் நிறையா பண்ணுவார். அதில் ஒரு இதில் மைய கருத்து என்னன்னாக்கா, எதிர்பாராத விதமாக சிக்கலை நிறைய சந்திக்கிறார் இந்த ஒரு பயணி மட்டும். அதுதான் அந்த இடத்துல கதை. அது என்ன கதை அதில் நம்ம அதில் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல வார்ம் கொடுத்துக்கலாம். ஆஃபன் ஆன் ஃபார்மல் அக்கேஷன் we admire the friends and strangers who appear the elegant. அடிக்கடி நம்ம கிளம்பக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். we admire the friends. அட்மயர்னாக்கா சமாளிக்கிறது. யாருனாக்கா ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களையும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், முன்னும் பின்னும் தெரியாதவங்கள, who appear elegant. எலகண்ட்னா ரொம்ப திறமையான சந்திக்கும் பொழுது, who are pleasant to converse. அமைதியாக இருந்தால் தான் அதை வந்து இது பண்ண முடியும். வித் ஹூ கான்டாக்ட் தம்செல்ஸ் கிரேஸ்ஃபுல்லி. அவங்கள தொடர்பு ஏற்படுத்தி ரொம்ப ஒரு அமைதியான முறையில் தான் அந்த கன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது கொண்டு போக முடியும் அப்படின்னு. ஸோ அட் த டைம்ஸ், அந்த நேரத்தில் வி ஆல்சோ சி த பீப்புள். அந்த இடத்துல நம்ம மக்களை பார்க்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது, ஹூ ஆர் அவோக்டு. எதிர்பாராத விதமாக நம்ம என்ன பண்ண வேண்டியது, ஏ நர்வஸ் அண்ட் டவுட்ஃபுல். பயம் வருது, சந்தேகம் வருது. அபவுட் தேர் நெக்ஸ்ட் மூவ். என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வருது. அதில் திஸ் இஸ் வார்ம் அப்னு இதில் கொடுக்குறாங்க. ரீகால் a few examples of worked actions. நம்ம அதை வந்து மீண்டும் அந்த இடத்துல நினச்சி பார்க்குறாரு. என்னன்னாக்கா, தட் கேன் காஸ் டிஸ்கம்ஃபர்ட். காசுனாக்கா காரணம்னு சொல்கிறது. டிஸ்கம்ஃபர்ட் பயணம் இல்லாத அந்த இதில் சுகம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஆர் த டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவு டு அதர் லைக் ஸ்பில்லிங் எ கப் ஆஃப் ஹாட் ட்ரிங்க் ஆர் சம்மன் நியர்பை. யாராவது குடிச்சிட்டு இருக்கும் பொழுது இப்படி பண்ணாங்கனாக்கா கொஞ்சம் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ரீகால்லாம் சில விஷயங்களை நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இப்போ அதை கதைகளை பாருங்களேன். இப்போ கதை தொடங்குது. நான் ரீட் திஸ் அம்யூசிங் ஸ்டோரி. இதை நல்லா படிச்சு பாருங்க. ஒரு ஆச்சரியத்தக்க உள்ள ஒரு கதை. த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கோகுல் டெரட்டர். ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஏமாற்றம்னு சொல்லுது. கோகுல் டெரட்டர்னா எங்கே பார்த்தாலும் சுற்றி வரக்கூடிய ஒரு நபர், ஒரு பயணி. ஃபைண்ட் அவுட் ஹவு ஹி ஃபேஸ் கேயாஸ். அவர் முகம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. அண்ட் ஹிஸ் எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஆல் திங்ஸ் ஐ நாட் குட். ஸோ எல்லா நிலைகள்லையும் நான் நல்லா இல்லை, ஐ எம் நாட் குட் அட் லிவிங் த ரியல் வேர்ல்டு. உண்மையான அந்த உலகத்தில் வந்து நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்கிறேன். சொல்லிட்டு வேர்ல்டு இஸ் பர்ஹாப்ஸ் மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். நிலையாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த உலகத்தில் நான் நிலையில ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ஃபில்டு வித் ஒண்டர். ஸோ நான் கான்ஸ்டன்ட்லி நிலையான அர்த்தம். இங்கே அட்வர் தான். ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ஃபில்டு வித் ஒண்டர். ஆச்சரியப்படுறதுக்கு என்ன அப்படின்னா, அட் நம்பர் ஆஃப் திங்ஸ், நிறைய சிந்தனைகள் சரி, பொருளும் சரி. அட் அதர் பீப்புள் டூ வித்தவுட் எவிடென்ட் டிஃபிகல்ட்டி. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, வித்தவுட் எனி எவிடென்ட் டிஃபிகல்ட்டி, எந்த ஒரு இது இல்லாமல் கஷ்டப்படாமல் கொள்ளாமல் இருக்காங்க. பட் ஆர் பிரிட்டி மச் பியாண்ட் மீ. ஆனால் என்னை தாண்டி அது மாதிரி இருக்குது. எது ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு செயல்பாடை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, என்னையும் தாண்டி அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஆத்திரம் சொல்கிறார். சொல்லிட்டு ஐ கான்ட் டெல் யூ நம்பர் ஆஃப் டைம்ஸ். என்னால் சொல்ல முடியாது. என்னது பல தடவை, நம்பர் ஆஃப் டைம்ஸ் பல தடவை, தட் ஐ ஹவ் கான் லுக்கிங் ஃபார் த லேவண்ட்ரி. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், எட்டி பார்த்துருக்கேன். எங்கே அப்படின்னா, லேவண்ட்ரினாக்கா இந்த ரெஸ்ட் ரூம் நம்ம சொல்கிறது. இந்த இங்கிலீஷ் வந்து அதர் லாங்குவேஜ் இது. இதில் கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில் லேவண்ட்ரினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல 2 ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். நான் லேவண்ட்ரி ரெஸ்ட் ரூம். லேவண்ட்ரி இன் த சினிமா நான் போய் நிறைய தடவை போய் பார்த்துருக்கேன். ஐ காண்ட் என்ன அதை பற்றி சொல்ல முடியாது. எங்கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் பல தடவை. ஐ ஹவ் கான் லுக்கிங் ஃபார் லேவண்ட்ரி. லேவண்ட்ரி நான் தேடி பார்த்துருக்கேன். லுக்கிங் ஃபார்னா தேடுதல். இது வந்து
ஃப்ரேசல் வெர்பு. நான் போய் தேடி பார்த்தேன் எங்கே சினிமாவில் ஃபார் இன்சிடென்ட் அந்த நிகழ்வு அண்ட் எண்டட் அப் ஸ்டாண்டிங். அது என்ன பண்ணுது, எண்டட் அப்னா முடிவு இல்லாமல் இருக்குது, ஸ்டாண்டிங் நிலை அந்த இடத்துல இருக்குது. இன் அன் alley ஆன் த ராங் சைட் ஆஃப் த செல்ஃப் லாக்கிங் டோர். உள்ளார போயிட்டு உள்ளார போய் நின்றுட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே செல்ஃப் லாக் போட்டுக்கும். ராங் சைடு ஆஃப் செல்ஃப் லாக்கிங் தவறுதல் மூடிக்கும். ஸோ அது மாதிரி இன்சிடென்ட் நிறையா நடந்திருக்கு. ஸோ மை பர்டிகுலர்லி ஸ்பெஷாலிட்டி, நான் குறிப்பிட்டு அது சொல்கிறது என்னன்னாக்க, நான் இஸ் ரிட்டன் டு ஹோட்டல். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி, நான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், எனக்கு நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன். நான் இஸ் ரிட்டர்னிங், திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது எங்கே கண்டிஷன் சொல்கிறான், அட் டு ஹோட்டல் டெஸ்க்கு 2 or 3 times. நான் ஹோட்டலுக்கு தங்கியிருக்க ஹோட்டலுக்கு நான் திரும்பி வரும் பொழுது 2 தடவை 3 தடவை ஏ டே, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை. அண்ட் ஆஸ்கிங் வாட் மை ரூம் இஸ். நான் பல தடவை ஹோட்டலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போயிட்டு வரும்போது என்னோடய ரூம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் கேட்பேன். நான் இந்த ஷார்ட் அண்ட் ஈஸிலி கன்ஃபியூஸ்டு, நான் ரொம்ப சின்னதாக எளிமையாக குழம்பி போயிடுவேன் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. சொல்லிட்டு எடுத்துக்கோங்களேன். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் த லாஸ்ட் டைம் வி வென்ட் என் ஃபேமிலி ஆஃப் பிக் ட்ரிப்பு. ஸோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னது என்னோடய குடும்பத்தோட கடைசி தடவையாக நான் போனேன் எங்கே, என் ஃபேமிலி இது பிக் ட்ரிப்பு. பிக்குனாக்கா பெரிய ஒரு ட்ராவல் பண்ணேன். இட் வாஸ் த ஈஸ்டர். ஈஸ்டர்னாக்கா அந்த கிறிஸ்மஸ் டைம் இருக்கு இல்லையா, ஈஸ்டர் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயத்தில் வி வேர் ஃப்ளையிங் டு இங்கிலாந்து ஃபார் ஏ வீக். ஃப்ளையிங்னாக்கா பறந்து கொண்டு இருந்தேன் எங்கே, இங்கிலாந்து நாட்டில் பறந்துக்கிட்டேன். ஃபார் ஏ வீக், எவ்வளோ நாள், ஒரு வாரமாக பறந்துக்கிட்டு இருந்தேன். வென் வி அரைவ்டு லோகன் ஏர்போர்ட் இன் பாஸ்டன். எங்கே நான் வந்து சேர்ந்தேன், வந்து சேரும் பொழுது எங்கே அந்த ஏர்போர்ட்டில், லோகன் ஏர்போர்ட்டில் நான் வந்து சேரும் பொழுது எங்கே, எந்த ஊரில், பாஸ்டன் ஊரில் அந்த இடத்துல சேரும் பொழுது. அண்ட் வேர் செக்கிங் இன். நான் என்ன பண்ணியிருந்தேன், என்னதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செக் பண்ணினா நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, செக் பண்ணி சோதனை பண்ணி பார்க்குறது. யூ ஆர் செக்கிங். ஐ சடன்லி ரிமெம்பர். செக் பண்ணிட்டு போது திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. தட் ஐ ஹேட் ரீசன்ட்லி ஜாயின்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ். எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் வந்து ரீசன்ட்லி ஜாயின் பண்ணியிருந்தேன். எங்கே ஜாயின் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஐ ஹேட் ரீசன்ட்லி ஜாயின்டேடு கிட்டன்ஸில், எங்கே, பிரிட்டிஷ் ஏர்வேஸில் சேர்ந்த மாதிரி. ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ளையர் ப்ரோக்ராம். ஃப்ரீக்வெண்ட்லினாக்கா எளிமையாக பறக்கிற ஒரு ப்ரோக்ராம். ஐ ஆல்சோ ரிமெம்பர்டு. நான் அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னது, தட் ஐ ஹேட் புட்டு கார்டு இன் கேரி ஆன் பேக். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐ ஹேட் புட்டு கார்டு, என்னோடய கார்டு மேலே உள்ள ஐடி கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு இந்த கேரி ஆன் பேக் எங்கே இருந்தால் பைக்குள்ள, தட் வாஸ் ஹேங்கிங் அரவுண்ட் த மை நெக்கு. அது பையில் இருக்குன்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னுடைய நெக்கில், நான் கழுத்தில் நான் மாட்டியிருந்தேன். அண்ட் ஹியர் வேர் ஐ ட்ரபுள் ஸ்டார்டட். அதுதான் எனக்கு மோமோன்னு தொந்தரவு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு. எங்கே, ஐ ஹேட் புட்டு ஐ ஆல்சோ ரிமெம்பர். எனக்கு மீன் நினைவு வந்துச்சு, எங்கே அந்த கார்டு எங்கே இருக்கு, பேக்கில் கேரி வச்சுருக்கோம். கேரி ஆனாக்கா தொடர்ந்து செய்கிறது வந்து கேரியான பேக்கில் வச்சுருந்தோம்ல இருக்குது. தட் வாஸ் ஹேங்கிங். அது எங்கே தொங்கிட்டு இருந்ததுனாக்கா அரௌண்டு நெக்கு இதுக்குள்ள நான் கழுத்து தொங்க விட்டுருந்தேன். ஸோ ஹியர் வேர் த ட்ரபிள் ஸ்டார்டட். அங்கே தான் எனக்கு தொந்தரவு ஆரம்பிச்சிச்சு, பிரச்சனையே அதான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. தி ஜிப் ஆன் த பேக் வாஸ் ஜாம்டு. பேக்கில் உள்ள ஜிப்பு நான் அப்படியே மாட்டிக்கிட்டு. ஸோ ஐ புல்ட் இட். நான் என்ன பண்ணேன், அதை இழுத்தேன். புல்னாக்கா இழுக்கிறது, புஷ்னா தள்ளுறது, புல்னா இழுக்கிறது. புல்ட் இட், அதை இழுத்தேன், எதை, ஜிப்பை. அண்ட் யாங்க்டு இட். அது என்ன பண்ண அப்படியே லைட்டாக மாட்டிக்கிட்டு. வித் கிராண்ட் அண்ட் ஃப்ரோன் அண்ட் இன்க்ரீஸ் கன்ஸ்ட்ரேஷன். அது என்ன பண்ண அப்படியே லைட்டாக கிழிச்சிக்கிட்டே வர மாதிரி என்ன பண்ண அப்படியே லைட்டாக மாட்டிக்கிட்டேன். ஐ கெப்ட் திஸ் சம் மினிட். நான் என்ன பண்ண அதை அப்படியே வச்சுருந்தேன், கீப்பு கெப்ட் வச்சுருந்தேன். திஸ் அப்பு, அது மேலே அப்படியே வச்சுருந்தேன் மினிட்ஸ். பட் இட் ஓன்ட் பி பட். ஸோ ஐ புல்டு ஹார்டர். அதனால் வச்சுருந்தேன், ஒரு நிமிஷம் வச்சுருந்தேன், அதை பிடிச்சி இழுத்து பார்த்தேன், இழுக்க முடியல. ஐ புல்டு ஹார்டர், கஷ்டப்பட்டு இழுத்தேன். அண்ட் ஹார்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்தேன். வேர் த கனட். என்ன பண்ண அப்படியே லைட்டாக மாட்டிக்கிட்டு. என்னது, வெல் யூ கெஸ் வாட் ஹேப்பன்ட். அப்போ நடந்துச்சு, என்ன கெஸ் பண்ண, என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆப்ரேட்லி தி ஜிப் ஹேவ் ஏ சைட் ஆன் த பேக் ஃப்ளோ ஓப்பன் எவ்ரி திங் தி நியூஸ் பேப்பர். அப்போ
அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் திறக்கும் பொழுது இதை சைடில் உள்ள அந்த பேக் ஃப்ளூ எல்லாமே பறந்து வெளியில் வந்துச்சு. என்னது, எவ்ரிதிங் எல்லாமே வெளியில் வந்துச்சு. என்னது, வித் இன் நியூஸ் பேப்பர் கட்டிங் இல்லையா, அது அண்ட் அதர் லூஸ் பேப்பர்ஸ், மற்ற பேப்பர் எல்லாம் அப்படி இழுத்து கடை திறக்கும்போது மற்ற பேப்பர் எல்லாம் வந்துருச்சு. 14 ounce tin pipe tobacco, 14 ounce உள்ள, ounce ஒரு ounce 2 ounce சொல்லுமையா, 16 ounce பைப்பு டொபாக்கோன்னு சொன்னோம்னாக்கா புகையில நம்ம சொல்லுது. அண்ட் மேகசின்ஸ், பாஸ்போர்ட், இங்கிலீஷ் மணி, ஃபிலிம், என்னென்ன வந்துச்சு, 14 ounce டின்னு டொபாக்கோ, புகையில, மேகசின்ஸு, அதை படிக்கக்கூடிய பேப்பரு, பாஸ்போர்ட் அவனுடைய புக்கு, அனுமதி புக்கு, இங்கிலீஷ் மணி பணம் வச்சிருந்தது, ஃபிலிம் எல்லாமே. வாஸ் எக்ஸ்ட்ராவேங்க்லி இஜெக்டட் ஓவர் ஆன் ஏரியா இந்த சைஸ் ஆஃப் டென்னிஸ் கோர்ட், எல்லாமே வெளியில் அப்படி பறந்து விழுந்துருச்சு. எங்கே விழுந்த மாதிரி இருந்துச்சு, எப்படி, ஏரியா அபவுட் சைஸ் ஆஃப் டென்னிஸ் கோர்ட்டில் உள்ள விழுந்த மாதிரி நம்ம அதில் விழுந்து இருந்துச்சு. ஸோ ஐ வாட்ச்டு டம் ஸ்ட்ரிக், நான் என்ன பண்ணேன், அதை கவனிச்சேன். As a 100 carefully sorted documents came raining in the fluently cascade, the coin bounce, the variety of nice bills, and now the idles tin of tobacco rolled gracefully across the concourse, disgorging its content as it went. நான் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான சார்ட்டர்ட் டாக்குமெண்ட், முக்கியமான பொருட்கள் நான் வச்சிருந்த பேப்பர்ஸ், அண்ட் கேம் ரெய்னிங் டவுன், மழை பெஞ்சு எப்படி கொட்டுமோ, இந்த ஃப்ளூட்டட் கேஸ்கட்னா மழை அருவி போல் அந்த இடத்துல வந்து கொட்டும் இல்லையா, அது போல் இந்த காயின் பவுன்ஸ், காயின் என்ன பண்ணுது, கீழே பவுன்ஸ்னாக்க கீழே விழுந்து சவுண்டு கேட்க முடியா, தம்பி குதிக்கிற மாதிரி, ஏ வெரைட்டி ஆஃப் நாய்ஸ் ஆபியல்ஸ், அது என்ன பண்ணுது, அந்த காயின் கீழே விழுந்து சத்தத்தை நிறைய கலக்கி விட்டுருச்சு விழுந்து. அண்ட் நவ் ஐட்லெஸ் டு டொபாக்கோ, என்ன பண்ணுது, டொபாக்கோன்னு சொன்னாக்க அந்த புகையில இருக்கு இல்லையா, அப்போ வந்து அது மூடி இல்லாத அந்த புகையில அப்படின்னு ஒரு தகர கோலை மாதிரி, தகர ஐடியல்னஸ் தகர கோலை டின்னு, அது என்ன பண்ணுது, ரோல்டு கிரேசி அக்ராஸ், அது நம்மள கட 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 அப்படின்னு டப்பா விட்டு போகும் இல்லையா, அது போல் என்ன பண்ணுது, அது போய் உருண்டுக்கிட்டு அந்த இடத்துல விழுந்துட்டு எல்லாம் அதை விழுவுது. அது கீழே பார்த்தீங்கன்னாக்க டிஸ்கிரைன் கண்டென்ட் ஆஃப் இட் வெண்ட், அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது உருண்டு ஓடிட்டே இருந்துச்சு, நான் அதை கூச்சல் விட்டுக்கிட்டே ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.